nuggets, not only for cuties, adults like us love it too. Boneless, crispy outside, juicy inside, flavorful meat. சாப்பிட ஆரம்பிச்சா கணக்கே தெரியாது எத்தனை சாப்பிடுறோம்னு. இனிமே வீட்லயே செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். Trust me, this is much better than the store-bought nuggets and easy to make. எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். நான் மேல மென்ஷன் பண்ணிருக்கிற இன்கிரீடியன்ஸை மிக்சியில போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சு ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது 1/2 kg சிக்கனுக்கான மெஷர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளீன் அண்ட் கட் போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ போட்டு அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 பிரெட்டை நல்லா கிரம்பிள் பண்ணி எடுத்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தரோவா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நடுவுல இந்த மாதிரி ஸ்கின் மாட்டினா தூக்கி போட்டுருங்க, ஏன்னா அது சாப்பிட்றப்போ வாயில மாட்டோம், நல்லா இருக்காது. ஒரு பவுல்ல எக்கு, ஒரு பெரிய பவுல்ல பிரெட் கிரம்ஸ், கையில எண்ணெய் விட்டுட்டு குட்டி குட்டி பால்ஸா மீட் மிக்சரை எடுத்து எக்ல ஒரு கோட் அப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல ஒரு கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ரொம்ப திக்கா பண்ணிடாதீங்க, வேகாது. இந்த திக்னஸ் கரெக்டா இருக்கும். இதே ப்ராசஸ் தான் பர்கர் பேட்டிக்கும். சீக்கிரமே பர்கர் ரெசிபி அப்லோட் பண்றேன். ஸ்பெஷல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சாஸ், அதுவும் பீட்ரூட் வச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போதானே அப்டேட்ஸ் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு ஏர்டைட் கவர்ல போட்டு ஃப்ரீசர்ல போட்டுடலாம். ஒரு 1/2 hour ஃப்ரீசர்ல இருக்கட்டும், அப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி 3 months வரைக்கும் ஃப்ரீசர்ல போட்டு யூஸ் பண்ணலாம். இது ஏர் ஃப்ரை ஆர் டீப் ஃப்ரை ரெண்டுக்குமே செட் ஆகும். இன்னைக்கு நான் கூட ஒரு தந்தூரி மைனஸ் செஞ்சேன், அதுக்கும் ரெசிபி கம்மிங் சூன். சுட சுட அதை டிப் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் என்னென்ன வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.